Taste the Daily. கல்வி தந்தை என்று அழைக்கப்படும் பி.கே. மூக்கையா தேவரை அவரது நினைவு நாளில் போற்றி வணங்குவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் கல்வியில் சிறந்து விளங்கி வாழ்வில் உயர்ந்திட பாடுபட்டவரும், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக திறம்பட மக்கள் சேவை ஆற்றியவரும், தேவர் தந்த தேவர் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் கல்வி தந்தை பி.கே. மூக்கையா தேவரை அவரது நினைவு நாளில் அவர் தம் புகழை போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். மூக்கையா தேவரின் புகழுக்கு புகழஞ்சலி செலுத்தும் விதமாக தமது அறிவுறுத்தலின் பேரில் கழக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் ஆகியோர் உசிலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் அமைந்திருக்கும் அன்னாரது நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தியதையும் கழக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் நினைவு கூர்ந்தார். சென்னை நெற்குன்றத்தில் 4 சவரன் நகை திருட்டு வழக்கில் திருப்பத்தூர் மாவட்டம் நரியம்பட்டு திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருடர் கையில் சாவி கொடுத்தார் போல் திமுக கையில் ஆட்சியை கொடுத்து விட்டோமே என்று தமிழக மக்கள் வருந்தும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கை ஸ்டாலின் அரசு காக்க தவறுவதும், குற்ற செயல்களில் திமுகவினருக்கு தொடர்பு இருப்பதும் தொடர்கதையாக உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். பிடிபட்டுள்ள ஊராட்சி மன்ற தலைவர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருப்பதாக செய்திகள் வருவதாகவும், திருட்டு கொள்ளை எல்லாம் தெரிந்தால்தானே அரசு பொறுப்புகளுக்கு வந்து திமுகவின் கொள்ளையான கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனை முறையாக செயல்படுத்த முடியும் என எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இப்படிப்பட்டவர்களை கொண்டிருக்கும் கட்சியும் அவர்கள் நடத்தும் ஆட்சியும் இனியும் தேவையா என்ற கேள்விக்கு தான் செல்லும் தொகுதிகளில் எல்லாம் மக்கள் சொல்லும் பதில் இல்லை என்பதேயாகும் எனவும், நகை திருட்டு வழக்கில் அரசியல் குறுக்கீடு இன்றி உரிய விசாரணை நடத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளுக்கான நிரந்தர தீர்வு பை பை ஸ்டாலின் என்பதேயாகும் என கழக பொதுச் செயலாளர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.